அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரு பகவான் இந்து சமயத்தில் நவகிரகங்களில் மிகவும் சுபகிரகமாக கருதப்படுறார். இவர் பிரகஸ்பதி என்றும் அழைக்கப்படுறாரு. ஞானம், கல்வி, செல்வம், திருமணம், குழந்தை பாக்கியம், ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றுக்கு காரணமான கிரகமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுறாரு. குரு பகவானின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்களினோட ஆசான் இவர்னு சொல்லலாம். அறிவு, புத்தி, நல்ல அதிர்ஷ்டம் வழங்குறவர். மஞ்சள் நிறம் குருவுக்கு உகந்தது. வியாழக்கிழமை இவருக்கான சிறப்பு நாள்னு சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருந்தார் அப்படின்னா முடிவெடுக்கிறதுல குழப்பம் உண்டாகும். பணத்தடை அல்லது தாமதம், கல்வி மற்றும் தொழிலில் தடைகள் ஏற்படும். வழிபாட்டு முறைகள்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற உடை அணியிறது நல்லது. இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாருன்னு சொல்லியும், தொழில் வியாபாரம் சிறக்க, அதிர்ஷ்டம் உண்டாக, குடும்பம், குழந்தைகளுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்களே ஒருவரின் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சியும், 2.5 வருடத்திற்கு ஒரு முறை சனி பெயர்ச்சியும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ராகு, கேது பெயர்ச்சியும் நடைபெறும். கிரகங்களின் பெயர்ச்சியானது 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறாருன்னு பார்க்கலாம். தன்னை மதிப்பவரை தானும் மதித்து மரியாதை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களின் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்வையிடுறாரு. குரு பகவான் 2026 ஜூன் 2ஆம் தேதி முதல் தனஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்திற்கு குரு வருவது பார்வையிடம் மிக சிறப்பான நல்ல பலன்களை பெற்றுத்தரப்போகுது. 7ஆம் இடத்தை குரு பார்வையிடுவது திருமணம், இதுவரை ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது. கவலைகள் முழுமையாக தீரப்போகுது. கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். வெளிநாட்டு பயணம் செய்ய வாய்ப்புகள் அமையும். திறம்பட செயல்பட புரிங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை இன்னும் சிறப்பாக அமைய போகுது. கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும். தொழில் ரீதியான பயணம் அடிக்கடி போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல கலஸ்திரத்தானம் வலுப்பெறப்போகுது. நினைத்த காரியம் எல்லாம் கைகூட போகுது. செய்யும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளுடன் இருந்தவர்கள் மீண்டும் இணைவாங்க. வரும் 20/10/2026 முதல் 22/12/2026 வரை குரு பகவான் அதிசாரமாக சுகஸ்தானத்துக்கு செல்வது, மறைவு ஸ்தானங்களை பார்வையிடுவது, பல காலம் தேங்கி கிடந்த வழக்குகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. திருப்பவே முடியாதுங்கிற நினைத்த தங்க நகையை கூட நீங்கள் திரும்பவும் மீட்டுவீங்க. வரவேண்டிய இடத்துல இருந்து நிலுவைத் தொகையெல்லாம் வந்து சேரப்போகுது. முக்கிய பிரமுகரின் சந்திப்பு உங்களின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையப்போகுது. அரசியலிலும் பொது வாழ்விலும் மக்களின் நல்ல மதிப்பை நீங்கள் பெற போகிறீங்க. விட்ட தொழிலை மீண்டும் துவங்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்வையிடுறது உங்களின் செய்யும் தொழில், உத்தியோகம் ஆகியவற்றுக்கு நல்ல மதிப்பையும் பொருளாதார வளர்ச்சியும் தருவார். தங்க நகை வாங்கிறது, அடகு தங்கத்தை மீட்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்துறது அடுத்தடுத்து நடக்குங்க. குற்றமில்லாத சூழ்நிலை உருவாகும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதும் உங்களின் யோகாதிபதி சனியை குரு பார்வை பெறுவதும் நல்ல சூழ்நிலையாக அமையும். சேமிப்புகள் மீது ஆர்வம் உண்டாகும். கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியமும் சிறப்பாக அமையப்போகுது. பெயர்ச்சியின் போது இருந்த நிலையை காட்டிலும் வக்ர காலத்தில் பல நன்மைகளை குரு தருவார். அடுத்த பெயர்ச்சி வரும் வரை உங்களின் எண்ணம் போல வாழ்வு அமையும். கொடுத்த இடத்துல பணம் வந்து சேரும். எதிரியாக இருந்தவரெல்லாம் ஒதுங்கி கொள்வாங்க. சரியான நேரத்தில் காரியத்தை செய்து நல்ல பலனை அடைவீங்க. நீங்கள் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க சந்தர்ப்பம் அமையும். புத்திர புத்திரிகளின் கல்லூரி கனவுகளெல்லாம் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. வீடு பராமரிப்பு பணிகளை செய்ய போகிறீங்க. உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதி செஞ்சுக்குவீங்க. தேவைகளுக்கு ஏற்ப பணப்புழக்கம் இருக்குங்க. அசையும் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வீங்க. உடல் நலனில் கவனம் செலுத்தி தொடர்ந்து சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி கொள்வீங்க.
ஆன்மீகம் தலைக்குங்க. பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவுக்கு கொண்டைக்கடலை மாலை 108 அளவில் கோத்து அணிவித்து மஞ்சள் தூள் தூவி அதன் மேல் நெய் தீபம் இட்டு எலுமிச்சை சாதம் செய்து நைவேத்தியம் கொடுத்து வேண்டிக் கொள்ள எல்லா நன்மைகளும் உண்டாகும். சிறப்பாக காரியங்கள் நடந்தேறும். மேலும் ரிஷபராசிக்கு இதுவரை தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது தைரியஸ்தானத்துக்கு வராரு. நல்ல லாபத்தை தரக்கூடியவர் குரு பகவான். இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. உங்கள் பிள்ளைகள் சொல்படி கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. மேலும் தனலாபத்தை பற்றி கேட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் இதுவரை பிரச்சனைகளை சந்தித்து வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியையும் யோகத்தையும் கொடுக்கும் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. நல்ல தனலாபத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். புதிதாக வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதர உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் சகோதரர்களை மதிக்கலைங்கிற போன்ற நிலை ஏற்படும். சகோதரர்கள் பாராமுகமாக இருப்பதாக நீங்கள் இருக்கும் நிலையில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்கிற அவர்கள் நினைக்கும் நிலை உண்டாகும். குரு பகவானின் அருள் உங்கள் வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். திருமணமாகாத ரிஷபராசினரின் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதால நல்ல முறையில் திருமணம் நடக்கும். வரன் அமையும். மகன் மகளுக்கு பார்க்கக்கூடிய வரன் அற்புதமாக அமையும். பாக்கியம் நிறைந்த காலகட்டமாக அது இருக்க போகுது. வரக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவராக இருப்பார். குரு பார்வை இருக்கிறதால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் அமைவாங்க. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய யோகம் உண்டாகும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வாழ்க்கையில் முன்னேறும் யோகம் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதால தெய்வீக திருத்தலங்களுக்கு சென்று வரும் யோகமும் உண்டாகும். வெளிநாட்டில் சென்று உயர்கல்வி படிக்கும் யோகம் உண்டாகும். அப்பாவுக்கு இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கன்சல்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுது. தைரியம், வீரம், பராக்கிரமம் கூடி வரப்போகுது. விராலிமலை முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறப்பான பலன்களை அளிக்க போகுது. இந்த பயிற்சியால் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. மேலும் இது வாழ்க்கையில் விரைவான மற்றும் நிலையான வளர்ச்சியை குறிக்கும். இது அவர்களின் சுயமரியாதையை உயர்த்தும் மற்றும் பிரச்சனையின்றி வேலைகளை முடிக்க உதவும். உங்கள் ராசிக்கு குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்துல நடைபெறுது. 3ஆம் இடங்கிறது முயற்சி, தைரியம் மற்றும் இளைய சகோதரர்களை குறிக்கும் இடம்னு சொல்லலாம். இங்கே குரு உச்சம் பெற்று அமர்றதால உங்கள் மனசில் புதிய நம்பிக்கை பிறக்கும். மேலும் நீங்கள் தயங்கி நின்ன காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் துணிச்சலோடு செஞ்சு முடிப்பீங்க. நீண்ட காலமாக தள்ளி போன பயணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, வேலை நிமித்தமாக புதிய இடங்களுக்கு மாற வேண்டிய சூழல் உங்களுக்கு வரும். சிலருக்கு பணிச்சுமையை அதிகரித்தாலும் கூட உங்கள் திறமை மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை, ஊடகம் மற்றும் சிறு வணிகம் செய்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுது. குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இளைய சகோதர சகோதரிகளோடு வந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்க போகுது. அவர்களது முன்னேற்றத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க போகிறீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயருங்க. மேலும் 3ஆம் இடத்துல இருக்கும் குரு தனது 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளால் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான இடங்களை பார்க்குறாரு. குரு பகவான் அவரோட 5ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. 7ஆம் இடம் கலஸ்தரசானம் என்று சொல்லப்படும் புத்திர பாக்கியத்தை குறிக்குது. இதனால் உங்களுடைய திருமண முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி லாபம் பெருக போகுது. இது போன்ற குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் 9ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறதால தந்தையின் உடல்நல சீராகும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல்கள்லாம் செய்ய போகிறீங்க. மேலும் 9ஆம் பார்வையால் 11ஆம் இடமான மீனராசியை பார்க்குறதால பொருளாதார நிலை உயரும்.
மேலும் மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும். நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. குரு பகவானுக்குரிய தலமான ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை வழிபடுவது கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மனதைரியத்தை அதிகரிக்க போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்த நிதி நெருக்கடிகள்லாம் குறைய போகுது. நிலுவையில் இருந்த தொகைகள்லாம் வசூலாக போகுது. அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் அதிகார பதவியில் இருக்கிறவங்களோட நட்பு உங்கள் வளர்ச்சிக்கு உதவுங்க. முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் அது தவிர்க்கும். மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணிக்கு இந்த பயிற்சி கற்பனை திறனையும் புகழையும் தரப்போகுது. கலைத்துறை, எழுத்துத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது. உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பாங்க. மேலும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படுங்க. பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண போகிறீங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள்லாம் சாதகமான பலன்களை தரப்போகுது. மேலும் மிருக சீரிஷம் 1, 2 பாதக்காரர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரமான மிருக சீரிஷத்திற்கு இந்த பெயர்ச்சி சொத்து சேர்க்கையை தரப்போகுது. மேலும் பூமி மற்றும் வீடு தொடர்பான விஷயங்களில் இருந்த சட்ட சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுது. சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்குங்க. உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகுது. கடின உழைப்புக்கான பலன் உடனடியாக கிடைக்கும். புதிய முதலீடுகளை தைரியமாக நீங்கள் செய்யலாம். மேலும் ரிஷபராசிக்கு குரு 3ல் இருந்தாலும் அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் விழுகிறதால இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு திருப்பு முனையாகவே அமைய போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.